எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது கானா வினோத்தும் பிரவீனும் வந்து அடிச்சுக்கிறாங்க. பிரவீன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ சம்மந்தமே இல்லாமல் நீங்க என்ன அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் முன்னாள் பகையும் கிடையாது. அப்புறம் இருக்கும்போது இவனுக்கு எதுக்கு இப்போ அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. அந்த ப்ரோமோல பார்க்கும்போது பிரவீன் ராஜ் உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக உங்களுக்குள்ள இருந்த இந்த மனசாட்சியை வந்து நீங்க அழிச்சுக்கிட்டீங்க, அந்த மனித நேயத்தை வந்து அழிச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுறா. அப்படி எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எப்போ பிரவீன் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தா எல்லாம் புத்தரா மாறிடுவீங்களா? டேய் நீங்களும் அந்த வீட்டில் தானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நம்மளுக்குள்ள இருந்த கேள்வி தான் கானா வினோத் கேட்ட மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. டேய் நீ இந்த வீட்டில் தானே இருந்த, ஏதோ புதுசா இங்க வானத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் கிழிச்சு தான் விட்டாரு. ஸோ இந்த இடத்துல 33 நாள் நீ இதே தான் பண்ணிட்டு இருந்த, பின்னாடி தான் பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கிளின்னு கிளிக்கிறாரு. எனக்கு அந்த இடத்துல பிரவீன் சொல்றாரு 90 நாள் நீ இருந்து என்ன பண்ணன்னு தெரியல, ஆனால் 33 நாள் நான் சம்பாரிச்சது 90 நாள் நீ சம்பாரிச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வெளியே போயிட்டு உள்ள வந்தவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்குள்ள சண்டை மூடி விடுவாங்கன்னு பார்த்தா